இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்றதெல்லாம் தான் கரெக்ட். வானதி உனக்காக பிறந்தவன். அவளை எதுக்காகவும் உன் லைஃப்ல மிஸ் பண்ணிடாத. இவன் பேச்ச கேட்டுட்டு நீ அவளை விட்டுட்டு போனா உனக்கு தான் லாஸ். நான் சொல்றத கேட்டா உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அருளு, அவன் சொல்றத நம்பி நீ எதுவும் முடிவெடுத்துறாத. அவன் உன்னை பாதாள கிணத்துல தள்ள பாக்குறான். உன்னை இங்கேயே இருக்க வச்சு உன்னை குண்டு சட்டியில குதிரை ஓட்ட வைக்க ட்ரை பண்றான். அதுவே நீ யோசிச்சு வச்சிருக்கிற உலகம் ரொம்ப பெருசு. அவன் சொல்றத கேட்காத. இல்ல, அவன் சொல்றத நீ கேட்காத. நான் சொல்றத கேட்காத. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் ப்ளீஸ். என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. கரெக்ட், நீ யோசி. நான் யோசிச்சுட்டேன். என்ன முடிவு பண்ணிருக்க? நான் சொன்னதானே கரெக்ட்னு உனக்கு தோணுச்சு? நான் வானதி பத்தி யோசிச்சாலே எனக்கு பாசிட்டிவான ஞாபகங்கள் மட்டும்தான் வருது. ஏன்னா எனக்கு அவன் நிறைய நல்லதுதான் பண்ணிருக்கா. அதனால நீ சொல்றதான் கரெக்ட். எனக்காகவே தான் வானதி வாழ்றா. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கிடைச்ச பொக்கிஷத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது. அதனால நான் வானதியை ஏத்துக்கிட்டு அவ கூட தான் வாழ போறேன். ஐயோ 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 ஐயோ. டேய் அருளே, என்னடா பண்ணிருக்க? உனக்கு போய் நல்லது சொல்ல வந்த பாரு. என்ன சொல்லணும்? இதுக்கு மேல ஓ இஷ்டம். அவன் கிடைக்கிறான். நீ இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்க. உன் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். வானதி வந்ததும் அவகிட்ட இவ்வளோ நாள் அவளை ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துகிட்டதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு அவகிட்ட உடனே நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். வானதி, சொல்லுங்க மாமா. வானதி, வானதி, இவ்வளவு நாளா நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி ரொம்ப மோசமாலாம் நடந்திருக்கேன். அதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ மாமா, நீங்க என்கிட்ட மோசமாலாம் நடந்துட்டதே இல்லையே மாமா. இப்பவும் விட்டு கொடுக்காம பேசுற பாத்தியா? நான் உன்னை விட்டு போனா என்ன மாதிரி முட்டாள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஐ லவ் யூ வானதி. மாமா, என்ன சொல்றீங்க மாமா? ஐ லவ் யூ so much.